பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 18வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நேற்று கமெண்ட் எழுதி இரவு 12 மணிக்கு மேலே இருந்து என்னை நாவல் எழுத வச்ச தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும் தோழி ரவீஃபா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்கள், அருமை அருமை அருமையோ அருமை, சபாஸ் சபாஸ் சபாஸ், சரியான சரியான மிக சிறந்த பதிவு, எத்தனை அருமை, எத்தனை சபாஸ் போட்டாலும் தீராது என் மனமகிழ்ச்சி. நான் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது பவி ஊரிலிருந்து வந்த பின் அவளோட நடவடிக்கையை வைத்து நான் எதிர்பார்த்த ஒன்று தான் இன்றைய பதிவு. பவி பேசிய அத்தனைக்கும் என் பலத்த கைத்தட்டல்கள். அதிலும் அவளின் உணர்வுபூர்வமான வசனங்களை தங்களுடைய அற்புதமான குரல் வாயிலாக கேட்க செம்மை. இதற்கு மேலாக நான் சொல்ல பாராட்ட என்னிடம் வார்த்தைகளே இல்லை சகோ. இதற்கு மேல் நாங்கள் சொல்லிதான் தெரிய வேண்டுமா என்ன உங்கள் அடுத்த பதிவுக்காக எங்களுடைய எதிர்பார்ப்பை அப்படின்னு சொல்லி நிறைய கார்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழி. உங்களுடைய பல விமர்சனம் என்னை பல நாள் எழுத வச்சிருக்கு. அதுபோல் இன்றும் உங்கள் விமர்சனம் அடுத்த அத்தியாயத்தை ஒரே நாளில் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே என்னை எழுதி முடிக்க வச்சிருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அதுபோல தான் தோழி ரவீஃபா, நான் நாவல் போட்ட கொஞ்ச நேரத்திலே இவங்க 2 பேருமே கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் நன்றி தோழி, தியேட்டரில் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் சீட்டு நுனியிலேருந்து பார்ப்போமே அந்த மாதிரி தான் ஆர்வமாக இருக்குது. ஒரு முழு படத்தை போல் நேரில் பார்த்த திருப்தி. நீங்கள் பதிவிடும் முறை, வசனங்கள், உச்சரிப்பு, கதைக்களம் அனைத்துமே அருமை. ஒரு இயக்குனராகும் திறமை இருக்கிறது, வாழ்த்துக்கள் தோழி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. உண்மையிலேயே ஒருவேளை கதை தான் நல்லா இல்லையா, எழுத்து தான் சரியில்லையா அப்படியெல்லாம் நினச்ச எனக்கு உங்களுடைய விமர்சனம் மிகுந்த உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதனால தான் இரவே இருந்து இந்த நாவலோட அடுத்த அத்தியாயத்தை எழுதிட்டேன். அதை இப்போது உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எப்படி இருந்துச்சுங்கிறத இன்றைக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் நாவலை கேட்கக்கூடிய எல்லா தோழிகளும் உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் என்னை அதிகமான நாவல் எழுத உத்வேகத்தை கொடுக்குங்கிறத மறந்துடாங்க. அதுபோல் நாவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, பவியோட ஆட்டத்தில் 2வது நாள் இன்று. அதை ஆர்வமாக கேட்க காத்திருக்கீங்க என்கிறது எனக்கு தெரியும். அதனால் வளவளன்னு பேசாமல் நாவலுக்குள்ளால போகலாமா? இது எண்ணில் பூத்த நிலவொன்று, முழு நாவல், அத்தியாயம் 18. ஆக்ரோசமும் வெறியுமாய் தங்கள் முன் நின்ற மகளை தன் கணவரிடமிருந்து காப்பாற்றும் விதமாகவும், மகள் மனதில் இருக்கும் கோபத்தை குறைக்கும் விதமாகவும் தணிகாச்சலம் அருகில் நின்ற கலையரசி ஓடி மகள் அருகில் வந்து, அப்பா அப்பா அப்படி என்னது பண்ணிட்டாரு? அறியா வயசில் தப்பான வழிக்கு தம் பொண்ணு போயிடக்கூடாதுன்னு வற்புறுத்தி உன்னை அமெரிக்கா படிக்க அனுப்புனது அவ்வளோ பெரிய குத்தமா என வலியோடு கேட்ட தாயை அனல்கக்கும் பார்வை பார்த்தவள், ஓ, அந்த அளவு உன் புருஷன் உங்ககிட்ட பேசியிருக்காரா? கிரேட் தணிகாச்சலத்துக்கு யார்கிட்டையும் பேசுறது பிடிக்காதே, அதுலேயும் பொண்ணுட்ட மனந்திருந்து பேசுறது குற்றமாச்சே. அப்படிப்பட்டவர் எப்படி இதை உங்ககிட்ட வந்து சொன்னாரு? ஆமாம், இதை மட்டும்தான் சொன்னாரா, இல்லை நடந்த எல்லாத்தையும் சொன்னாரா? அதை எப்படி சொல்லுவார்? சொல்லியிருக்க மாட்டாரே. எப்படி சொல்லியிருப்பார்? சொன்னாதான் தன்னுடைய அண்டர் கிரவுண்டு வாழ்க்கையை
தம் பெத்த மகள் வாழ்க்கையிலேயே செய்தது அம்பலமாயிடுமே. இல்லையாப்பா, என தந்தை பக்கம் திரும்பி நக்கல் லுக்கை விட்டவள் தாய் பக்கம் திரும்பி, என் வாழ்க்கையில் உன் புருஷன் செய்த எல்லா காரியத்திலையும் ஒரு வாடிக்கையாளர் போல இதுவரை ஒதுங்கி தானே நின்று வேடிக்கை பார்த்துருந்தீங்க. அப்படின்னா இப்போவும் அப்படி தானே நிற்கணும். பேசாமல் போய் கிச்சன் பக்கம் நின்றுடுங்க. அநியாயமாக உங்கள் புருஷன் என் கதிரோட குடும்பத்தை அழிக்கும்போது உங்களால் பதில் பேச முடியலை. என்ன வலுக்கட்டாயமாக அமெரிக்கா அனுப்பும் போதும் உங்களால் பேச முடியலை. அநியாயமாக ஒரு பொண்ணோட கல்யாணமே இவரால் நின்று போயிருக்கு. அப்போ பொங்கிட்டு போய் புருஷன் முன்னால் நிற்க முடியல. பல ஏக்கருக்கு சொந்தக்காரரை பொய்யா பத்திரம் தயாரித்து அம்புட்டு சொத்தையும் பிடுங்கி அந்த பெரிய மனுஷனை நடு ரோட்டில் ஒரு நாள் நைட்டு முழுசும் நிற்க வச்சிருக்காரு. அப்போ அவர் முன்னால் போய் கேள்வி கேட்க முடியலை. இப்போ எதுக்கு ஏன் முன்னால் வந்து பாயிறீங்க? பேசாமல் போயிடுங்க. கொல்ல வரியில் இருக்கேன். அவர் மேலே பாய வேண்டிய மொத்த கோவத்தையும் உங்கள் மேலே கொட்ட வச்சிடாதுங்க. தயவு செய்து போயிடுங்க என்றவள் முகம் நொடியில் மாற தாய் விலவலத்து தான் போனாள். சட்டென அதே முகப்பாவனையோடு தகட்டை பக்கம் திரும்பி அனலை கக்க அந்த தீயில் பொசுங்கி விடாமல் திடமாக நின்ற தணிகாச்சலத்திடம், ஏன்பா, ஏன் ஏன் அப்படி செஞ்சீங்க? அவன் என்னை விரும்புறதை தவிர வேற என்ன பாவத்தப்பா செய்தான்? அவனுக்கு ஏன்பா இந்த தண்டனையை கொடுத்தீங்க? நான் தான் உங்கள் வார்த்தையெல்லாம் கேட்டு அவனை விட்டுட்டு போகத்தானேப்பா செய்தேன். அவன் குடும்பத்தை இதுக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது என்கிற வாக்குறுதியை வாங்கிட்டு தானேப்பா இங்கேருந்தே கிளம்பி போனேன். அப்படியும் ஏன்பா அவனையும் அவன் குடும்பத்தையும் இப்படி அழிச்சிங்க? நான் இனி அவன் பக்கம் போக மாட்டேன்னு சத்தியம் கொடுத்து தானே என்ன அனுப்பி வச்சிங்க. அப்படியும் நீங்கள் நீங்கள் இங்கே என்னப்பா செஞ்சுருக்கீங்க? வெடித்தவள் அழுகையினூடே, அவனுக்கு இப்படி எந்த பாதகமும் நீங்கள் செய்திடக்கூடாதுன்னு பயந்து தானே உங்கள் ஆசைக்கே சம்மதிச்சு அவன்கிட்ட கூட சொல்லாமல் அமெரிக்கா போனேன். ஆனால் நீங்கள் என்னை முன்னால் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு பின்னால் என்ன வேலைப்பா பார்த்துருக்கீங்க? சொன்னவள் விழி ஒரு நொடியில் கலங்கிவிட துடித்த உததோடு ஊரில் வந்து இறங்கி அவனை பார்க்க போடுறோன்னு ஆசையாக வந்த என்ன கடைசியாக அவனை இறக்கி ஓட வச்ச வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அந்த பூமியிலே என்னை நிற்க வச்சிங்களே. உங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும். அன்று அந்த பூமியில் நான் இறங்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. எவ்வளவு என் மனசு துடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. இந்த ஊரில் வந்து இறங்கின 3 நாளாக என் கண்ணு சுற்றி தேடினது அவன் முகத்தை தான்ப்பா. அதுவாவது உங்களுக்கு தெரியுமாப்பா? ஒரே ஒரு இடத்துல அவன் முகம் தெரிஞ்சிடாதான்னு என் கண்ணு பரபரத்தது எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நிச்சயம் என் கதர் என்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டானே. என் மேலே கோபத்தில் தான் இருப்பான். ஆனால் என்னை பார்க்காம இருக்க மாட்டான்னு நம்பினேப்பா. அந்த நம்பிக்கையில் தான் அவனை தேடி போகாமல் இருந்தேன். ஆனால் என் நம்பிக்கையை பொய்யாக்குனது போல அவன் வரலப்பா. அவன் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. ஏன் வரலன்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பம்பா. அப்போதான் வடிவேலு மாமா அவன் ஊரில் ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொன்னார். அவனை பார்த்துடலாம் என்ற ஆசையில் தான் நான் அங்கேயே போக சம்மதிச்சேன்ப்பா. ஆனால் அவன் பூமியையே எனக்கு காட்டுவீங்கன்னு நான் சத்தியமாக நினைக்கலப்பா. சத்தியமாக நினைக்கல. அந்த நொடி என் மனநிலை எப்படி இருந்திருக்கணும் உங்களால் புரிய முடியாதுப்பா. புரியவே முடியாது. ஏன்னா மனசுன்னு ஒன்று இருந்தா அவனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிருப்பீங்களா?
ஆரம்பத்தில் நான் வந்தும் இவ்வளோ நாளாகியும் என்னை பார்க்க வரலையே என்று தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலெல்லாம் நான் கோவமாக இருந்தேன். எப்போ அந்த நிலத்தை பார்த்துட்டு வந்தனோ அந்த நொடியிலிருந்து அவங்க எல்லார் மேலும் கோவமாக வந்துச்சுப்பா. எனக்கு தான் நீங்கள் செய்த எதுவுமே தெரியல. அவனுங்க பார்த்துட்டு தானே இருந்திருப்பானுங்க. எப்படி உங்களை அப்படி ஒரு தப்ப கதிர் வாழ்க்கையில் செய்ய விட்டானுங்க என்ற கோவம்தான் அவனுங்க முகத்தை பார்க்க விடாம என்னை ஒதுங்க வச்சுது. பணப்பையான உங்களை அடக்க முடியலன்னு வச்சாலும் ஒருத்தன் கூட என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்கிற கோபம்ப்பா. யாராவது ஒருத்தன் நீங்கள் என் கதருக்கு செய்த கொடுமையை சொல்லியிருந்தா அடுத்த நொடியே அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்து அவனை உங்கள் கொடுமையான ஆயுதத்திலிருந்து காத்திருப்பனேப்பா என்று கோபம். அதான் அவங்க யாரையுமே போய் பார்க்கவோ பேசவோ எனக்கு பிடிக்கலப்பா என்றவள் ஓரக்கண்ணால் ராதிகாவை பார்த்தவாறு கலங்கும் குரலில், அப்பெல்லாம் எனக்குன்னு ஒருத்தி இருந்தா, எனக்காகவே இருந்தா. ஆனால் அவ கூட புருஷனை கண்டனம் மாறிடுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. வேற ஃப்ரெண்ட்ஸால் கூட என்னை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என் கதருக்கு நடந்த அத்தனை கொடுமையும் பார்த்தோம் எனக்கு சொல்லாத அவளோட நட்பை நினச்சி நான் வாயடைச்சு போயிட்டேன்ப்பா, வாயடைச்சு போயிட்டேன். இன்று வர அதை தான்ப்பா என்னால் ஜீரணிக்க முடியலை. சொல்லும் போதே பவி குரல் உடைய தாங்க முடியா வலியோடு கேட்டுக்கொண்டிருந்த ராதிகா எல்லா பயத்தையும் ஒரு நொடியிலே துடைத்தறிந்து விட்டு ஓடி வந்து அவளை பின்புறமாக கட்டி கொண்டு கதறியள அவளை அணைக்காமலே அவளும் அழுதாள். சாரிடே, என்னை மன்னிச்சிடு. சத்தியமா கதிர் ஊரை விட்டு போகிறது வர அவனுக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியாதடி. எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு உன் அண்ணன் ஒரு வாரம் என்னை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் அது தெரிஞ்ச போது உன் அண்ணன் கையால் தாலியை வாங்கிட்டு உன் வீட்டில் மருமகளாக இருந்தேன். இங்கே யாரும் என்னை உன் கூட பேச விடலடி. பேச விட மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? பாவம் பண்ணவங்களே அதுக்கு பரிகாரம் தேடுவாங்களா? ஆனால் நீ தேடி இருக்கணும். உன்னால முடியலையா? என்கிட்ட சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா என் கதிர் குடும்பம் ஆளில்லா அனாதை போல ஊரை விட்டு போயிருக்காது. அந்த அப்பா கையால் எத்தனை நாள் சோறு வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த நன்றியை கூட நீ மறந்துட்டே ராதிகா. நீ இருக்கிறா, எது நடந்தாலும் சொல்லுவா என்கிற தைரியத்தில் தானே நானே கிளம்பி போனேன். ஆனால் நீயே என் விரோதி ஆயிட்டியே. சொல்லும் போதே தாங்க முடியாமல் அவள் குலுங்க, சாரிடி, என்னை மன்னிச்சிடு என்றவளை தன் முன்பக்கம் இழுத்து நிப்பாட்டியவள், நீ சாரி கேட்குறதாலேயோ இல்லை நான் மன்னிக்கிறதாலேயோ இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. என் கதிர் குடும்பம் பட்ட அவமானமும் அசிங்கமும் மறைஞ்சு போக போகிறதில்ல. அது இனி அழியணும்னா அதை அழிச்சவரே அவங்கள கூட்டிட்டு வந்து வாக்கு கொடுத்தது போல எங்களை சேர்த்து வைக்கணும். அவரே போய் கூட்டிட்டு வந்து எங்களை சேர்த்து வைக்கணும். அந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளும் காத்திருக்கேன். எந்த ஊர் முன் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புனாரோ அந்த ஊர் முன்னால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அதே பூமியில் வாழணும். அதுக்காக தான் இந்த 8 மாதமாக காத்திருக்கேன். பவி உணர்ச்சி பொங்க பேசி கொண்டிருக்கும் போது, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அந்த பரதேசி கூட்டத்தை இதுக்கு மேலே இந்த பூமியில் நுழைய விட மாட்டேன். அடக்க முடியாமல் தணிகாச்சலம் கர்ச்சித்து விட, அவங்க பூமியில் நுழைய நீங்கள் எதுக்குப்பா அனுமதி கொடுக்கணும்? கூட்டிட்டு வந்து ஊர் முன்னால் அந்த குடும்பத்தை கௌரவமாக கொடுக்கறது மட்டும்தான்
உங்க வேலை என்றாள் நக்கலான சிரிப்போடு. அது 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 என்னோட பூமி. மறுபடியும் கர்ச்சித்தார் தணிகாச்சலம். உண்மையை சொல்லுங்கப்பா, உண்மையை சொல்லுங்க. அது அது உங்களோட பூமியா? கூர்ந்து கேட்ட மகளின் கண்ணை சந்திக்க முடியாமல் ஒரு கணம் தடுமாறியவர், என்று என்று என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சோ அந்த நொடியே அது அது என்னோட ப்ராப்பர்ட்டி தான் என்றார் அதிகார தோரணையில் ஆணவத்துடன். அதேதான்ப்பா நானும் சொல்கிறேன். அது எப்போ என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சோ அப்போவே அது என் குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி. அதில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர் கர்ச்சனைக்கு கொஞ்சமும் குறையாமல் அவளும் கர்ச்சிக்க, அதை நான் இஷ்டத்தானமாக தான் எழுதி தந்தேன். எப்போ வேணா என்னால் மாற்றி எழுத முடியும் என்றார் தெனாவட்டாய். அதை தான்ப்பா நானும் சொல்கிறேன். 1,00,000 ரூபாய் கடனுக்கு 1 கோடியா உங்களால் மாற்றி எழுத முடிஞ்சது போல இஷ்டதான பத்திரத்தை பல ஆதாரமா என்னால் எழுத முடியாதா என்றாள் கூலாக. என்ன? அதிர்ந்து போய் கேட்டவரை அனல்கக்கும் பார்வை பார்த்தவள் சற்று நேரத்துக்கெல்லாம் தணிந்து, சந்தேகமாக இருந்தா உங்கள் கைத்தடி மணியன்ட்ட கேட்டு பாருங்க. பத்திரம் பதிச்ச நேரம் நான் 1,00,000 ரூபா கொண்டு கொடுத்தேனா இல்லையான்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மாமனார் உங்கள்கிட்ட 1,00,000 கடன் பட்டுட்டார். அதை திருப்பி கொடுத்துட்டு சொத்தை வாங்குறது தானே முறை. அதனால தான் எழுதுகிற அன்று என் மாமனார் பட்ட கடனை அடைச்சிட்டு அவர் கொடுத்ததா நீங்கள் வாங்கி வச்சிருந்த போலி பத்திரத்தையும் வாங்கிட்டேன் என்றதும் அவசரமாக மணியனை திரும்பி தணிகாச்சலம் பார்க்க அவன் தலையை குனிந்து கொண்டே, சின்னம்மா தந்ததும் பணம் தானே, வாங்கி வச்சுடுவோன்னு வச்சுட்டேனுங்க. பத்திரம் கேட்டதும் நம்ம அம்மா தானேன்னு நானும் கொடுத்துட்டேன் என்றான் பயந்து போய். சட்டுன்னு திரும்பி மகளை முறைத்த தணிகாச்சலம், இது போங்காட்டம் என கர்ச்சிக்க, இது இது போங்காட்டுமா? இது போங்காட்டம்னா நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்னப்பா? கடனே வாங்காத மனுஷன்ட்ட ஒரு ஆளை தந்திரமாக அனுப்பி நல்ல வரன்னு சொல்லி ஒரு தொட நடுங்கிய கொண்டு கூட்டிட்டு போய் காட்டி, எப்படியோ பொய்யும் புரட்டுமா பேசி அவரை சம்மதிக்க வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வரதட்சணையை நல்ல வரன் விட வேணான்னு எடுத்து சொல்லி கடைசியில் உதவி என்கிற பேரில் பணத்தை கொடுக்க வச்சு அதை கிடைக்கும்போது தந்தா போதும்னு பேசி ஒரு பத்திரத்தில் அந்த பாவப்பட்ட மனுஷன்கிட்ட கையெழுத்தை வாங்கி அதை 1 கோடியாக மாற்றி நீங்கள் ஒரு தில்லாலங்கடி வேலை செய்தீங்களே, அதை விடவா நான் செய்தது பொங்காட்டும்? மகள் அடுத்தடுத்து அடியாய் கொடுக்க தடுமாறிப்போன தணிகாச்சலம் நடந்த அனைத்தையும் பக்கத்திலிருந்து பார்த்தது போல் மகள் சொல்ல சொல்ல தடுமாறிதான் போனார். இதற்கு மேல் பேச வார்த்தையற்று சோபாவில் உடைந்து போய் அமர்ந்த அதே நேரம் முனுசாமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் வெளிவர வராண்டாவில் கூடியிருந்த அத்தனை கூட்டமும் எழுந்து அவர் அருகில் ஓடி வந்தனர். கதிர்தான் டாக்டரை நெருங்கி வந்து, அப்பா அப்பா இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? நல்லா இருக்காருன்னு சந்தோஷமாக சொல்ல முடியல, ஆனால் உசுரோட தான் இருக்காரு. இது எவ்வளோ நேரம் நீடிக்கும்னு சொல்ல முடியாதுப்பா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? கௌரி தான் அழுகையினுடைய கேட்க, உண்மைதாம்மா சொல்கிறேன். அப்பாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனாலும் அவரை காப்பாற்ற ஒரு வழி இருக்குது என்றதும் அவசரமாக கதிர், சொல்லுங்க டாக்டர், நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இவரை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அங்கே இருதய அறுவை சிகிச்சை டாக்டர் கமலக்கண்ணனை பார்க்கணும். அப்படி மட்டும் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா காப்பாற்ற சான்ஸ் இருக்குது. என்ன, ஒரு 25 லட்சமாவது ஆகும் என்றதுமே கதிர் உள்ளம் சோர்ந்து போனது. 1 லட்சம் என்றால் கூட அவனால் செய்ய முடியாது. அப்படி இருக்க இவர் என்ன நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு தொகையை சொல்கிறார். எண்ணும் போதே டாக்டர் அவ்விடம் விட்டு கடந்து போக சோர்வோடு வந்து பெஞ்சில் அமர்ந்தான். அவனின் நிலை புரிய அங்கு யாருமே ஒற்றை வார்த்தை பேசவில்லை. ஆழ்ந்த மௌனமே பல மணி நேரம் நீடித்தது. கடைசியாக கண்மணிதான், தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டுப்பாரு கதிர், இப்படியே இருந்தா எப்படி? அங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னா
எல்லாருமே இப்போ கிளம்பி தான் ஆகணும். நானும் என் ஃபேமிலியில் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் கூட முயற்சி பண்ணுங்க என்றவள் எழுந்து கொள்ள நண்பர்கள் அனைவரும் எழுந்து கொண்டனர். அவர்களில் வாசு அவனை நெருங்கி வந்து, எழும்புடா, கண்மணி சொல்கிறது தான் சரி. உடஞ்சி உட்கார்ந்துருக்கிறதுல எதுவும் மாறிப்போகாது. ஒரு முறை இறங்கி முயற்சித்து தான் பார்ப்போமே. கௌரி அக்கா மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், நாம கிளம்புவோம் என நண்பர் கூட்டம் கதிரை கிளப்பிக் கொண்டு வெளிவர, வாசலை தாண்டி எந்த பக்கம் செல்ல என தெரியாமல் தடுமாறி நின்றான் கதிர். இவனுக்கு பணம் கொடுத்து உதவும் அளவு அவனுக்கு நெருங்கிய உறவுகள் யாரும் இல்லையே. இருந்த ஒன்றிரண்டு உறவு கூட எல்லாம் இழந்து நடுதருவில் நின்றபோது நிறமாறி போன உறவுகளாச்சே. அப்படி இருக்க இப்போது யாரை பார்க்க செல்வது? யாரிடம் தன் நிலையை சொல்லி உதவி கேட்பது? வழி தெரியாமல் கதிர் ஹாஸ்பிட்டல் முன் தடுமாறி நின்ற நேரம் சோபாவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த தணிகாச்சலம் பக்கம் வந்து அவரை கேலியோடு பார்த்தவள், இப்படி உட்கார்ந்துட்டா எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்கு செய்தி சொல்லி அனுப்ப வேணாமா? நாளைக்கு பெண் பார்க்க வர சொல்லணும் இல்லப்பா. எழும்புங்க, எழும்புங்கப்பா, எழும்புங்க. சிரித்துக்கொண்டே அவள் தாளத்தோடு அவர் கையை பிடித்து தூக்க கையை தட்டி விட்டவர், நான் எல்லாம் அந்த பரதேசி கூட்டத்தை தேடியெல்லாம் போக மாட்டேன் என்றார் இறுக்கமான குரலில். நீங்க எதுக்கு போகணும்? கிரேட் தணிகாச்சலத்தை அலைய வைக்க முடியுமா வயசான காலத்துல? அது நல்லா இருக்காதுல்ல? அதுல வேற அவங்கள வகை இல்லாம வதச்சி அனுப்பியிருக்கீங்க. ஆத்திரத்துல வெட்டு அருவாளை தூக்கிட்டு வந்துட்டா இந்த பருத்த உடம்ப தூக்கிட்டு ஓடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் என் புருஷனை கண்டுபிடிக்கணும் இல்லப்பா. அதுவும் விரட்டி அனுப்புன்னு நீங்களே கண்டுபிடிக்கணும், அதுதானே முறை. நீங்க அலையாம எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? சிறிது நேரம் யோசித்தவள் போல நடித்தவள், அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான வழி இருக்கு, சொல்லட்டுமாப்பா? குனிந்து அவர் காது மடல் அருகில் குறும்போடு மெல்லிய குரலில் கேட்க நிமிர்ந்து பார்த்து அவளை முறைத்தவர் புசு புசுவென மூச்சை அவசரமாக வெளிவிட, பாவம் வயசாகுதுல்ல, இப்பெல்லாம் வடிவேல் மாமா தான் எல்லா வேலையும் பார்க்கறதா இருந்தேன். இந்த நேரம் நான் உங்களை அலைய விடலாமாப்பா? என்ன இருந்தாலும் என்னை பெத்தவராச்சே. அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு. நீங்கள் எங்கேயும் போகாமல் யார்கிட்டையும் கேட்காம அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க என்கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்கு. அதை சொல்லலான்னு பார்த்தா இப்படி கோவப்படுறீங்களே. குறைபட்டவள், வேணானா போங்க, அலைஞ்சி திரிஞ்சுதான் என் சம்மந்தி குடும்பத்தை தேடுவேனா? நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எப்படி தேடினாலும் இன்னும் 2 நாளில் நீங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அம்புட்டு தான் சொல்லுவேன். சட்டன குரலை உயர்த்தி தண்டபாணியையே துடிப்போடு அமர வைத்துவிட்டு சோபாவில் சர்வ சாதாரணமாய் போய் அவள் அமர அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவர், தணிகாச்சலம் கெத்தை எந்த காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க முடியாதவர் போல மீசையை நீவி விட்டு கொண்டே சரிந்து அவளை பார்த்தவாறு, தேடலனா என்ன செய்திடுவா? திமிர்தனத்தோடு ஒரு மர்மமான புன்னகையோடு கேலியாக அவர் கேட்க, வேற எதுவும் செய்ய மாட்டேன், நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவேன். நீங்கள் இதுவரை என் மாமா குடும்பத்துக்கு செய்த அநியாயத்தை நானே என் கைப்பட கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்து என் மாமனார் குடும்பத்தை இந்த ஆள் தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சு கொடுமைப்படுத்துகிறாரு, எனக்கு என் மாமா குடும்பத்தை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவேன். அவங்களே தேடி வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் வச்சு விசாரிப்பாங்க. எப்படி எப்படி வசதி என்றவளை பயத்தோடு நோக்கியவர், மாமனாரா என அதிர்ந்து போய் கேட்க, ஆமல்ல, என் கழுத்தில் தான் தாலி ஏறலையே, அப்புறம் எப்படி அவர் மாமா ஆக முடியும்? உறவு இல்லாதவரை உறவுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போக முடியும்? ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? சிறிது நேரம் யோசித்தவள், ஒழிச்சு வச்சதே நானும் அவனும் சேரக்கூடாதுன்னு தான். நீங்கள் தான் அவங்கள கண்டுபிடிச்சி என்னை அவங்களோட சேர்த்து வச்சிடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ தான்
நீங்கள் நான் மைனர்னு வாதாட முடியாதுல்ல? அப்போ என்னை இதை சொல்லித்தானே பயமுறுத்துனீங்க? 18 வயசே பூர்த்தியாகாத என் மகளை ஆசை வார்த்தை காட்டி அவளோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாருன்னு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் காலத்துக்கும் வெளிவர முடியாதது போல பண்ணிவிடுவேன்னு சொல்லிதானே என்னை பயமுறுத்தி அனுப்புனீங்க. இப்பெல்லாம் அப்படி பயமுறுத்த முடியாதுப்பா. காரணம் உங்கள் பொண்ணு. நான் இப்போ மேஜர். நான் விரும்புகிற யாரையும் என் கூட சட்டமே சேர்த்து வைக்கும். என்ன தெரியும் தானே? ஆனால் ஒன்று, ஊரே புகழக்கூடிய தணிகாச்சலத்தோட ஒரே பொண்ணு கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷனில் சிம்பிளாக நடக்கும். அவ்வளவுதான் என்றவள் ஊமை சிரிப்போடு அவரை பார்க்க பல்லை நரவென கடித்த தணிகாச்சலம் மனைவியை ஏறிட்டு பார்த்து, உன் பொண்ணு நான் விளையாடவா செய்கிறான்? நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா என சிங்கமாய் கர்ச்சிக்க, என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. வேணா உங்கள் பிபி நார்மல் தப்பி உங்கள் கையும் காலம் வேணா பிடிச்சி இழுத்துட்டு நிற்கும். அதுக்கு மேலே இனி உங்களால் என்னை எதுவும் செய்ய முடியாது. அப்போ இந்த பவி சின்ன பொண்ணு. உங்கள் கர்ச்சனைக்கு அடங்கி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயந்து சாவுவேன். இப்போ நான் சின்ன பொண்ணு இல்லைப்பா, குட்டி தணிகாச்சலமாக மாறவும் தெரியும். என் குடும்பத்தோட யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இணையவும் முடியும். பேசாமல் அதை நீங்களே செய்துட்டா உங்கள் மீசையில் மண் ஒட்டாமல் தப்பிச்சுக்கலாம். எப்படி வசதி? சொன்னவள் அகங்காரமாக சிரிக்க தணிகாச்சலம் வாயெடுத்து போய் அமர்ந்து விட்டார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா நான் 1000 அடி எடுத்து வைப்பேன்ப்பா. உங்கள் பூச்சாண்டித்தனத்தெல்லாம் உங்கள்கிட்ட கடன் வாங்கினவர்களோட வச்சுடுங்க, என்கிட்ட வேண்டாம். அப்புறம் நான் அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும், உங்களால் தாங்க முடியாது. எல்லாத்தையும் சிரிச்சிட்டே பேசுகிறதால சீரியஸாக எடுக்காமல் விட்டுடாதுங்க. அப்புறம் சீரியஸாக கூட செய்ய முடியாமல் நான் உங்களை மீறி செய்துட்டு போயிட்டே இருப்பேன் என்றதும் தன் பதட்டத்தை அவளிடம் காட்ட முடியாமல் அவரை நெருங்கி நின்ற கலையரசியிடம் திரும்பி, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்கான்? இதில் வேற பொண்ணு முன்னால புள்ள இல்லைன்னு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நின்னா. தணிகாச்சலம் தன் ஆதங்கத்தை மனைவி மீது கொட்ட தயாராக, அம்மா சொன்னது சரிதான்ப்பா, எதுக்கு நீங்க அவங்கள திட்டுறீங்க? நிஜமா நான் முன்னால போல இல்லை. இருந்திருந்தா வந்த அன்றைக்கே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்து வச்சிருப்பேன். இப்போ உள்ள பவிக்கு புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகம்ப்பா. தணிகாச்சலம் ரத்தமாச்சே, இந்த அளவு கூட இல்லைனா எப்படி? உங்களை அடித்து வீழ்த்தாமலே என் காரியத்தை என்னால் சாதிக்க முடியும்னு எனக்கு புரிய வச்சதே உங்கள் ரத்தந்தாப்பா. பேசாமல் நான் சொல்கிறத கேளுங்க. என்கிட்ட முட்டி மோதி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் ஆக்குறதுக்கு நல்ல அப்பாவா நான் சொல்கிற எளிய வழியை கேளுங்க. அப்படியே என்னையும் என் கதிரையும் சேர்த்து வச்சிடுங்க. வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும். அப்புறம் காத்திருந்தா கூட இப்படி அருமையான வாய்ப்பு கிடைக்காது. கடைசியில் அவனை தேடி வீதி வீதியாக அலைய வேண்டி வரும், பார்த்துக்கோங்க. பாவமாக சொன்ன மகளை கோபமாக நோக்கிய கலை, அதுதான் அவனை தெரிஞ்சுக்கிற வழி இருக்குன்னு சொல்றியேம்மா, அதை நீயே செய்து தொலைக்க வேண்டியது தானே, எதுக்கு அவரை இழுக்கிறான்? அது எப்படிம்மா? தலை குனிஞ்சு போன மனுஷர் தலை நிமிந்து மறுபடியும் இந்த மண்ணை முதிக்கணும்னா அடித்து ஓட விட்டவர் கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும், கெத்தாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பவி 8 மாசமாக வெயிட்டிங் என்றவள் தன் சிறு கைப்பையை திறந்து அதன் உள் இருந்த பழைய நோக்கியா செல் ஒன்றை எடுத்து டீபாய் மேல் வைத்தாள். இப்போது எல்லார் கண்களும் அந்த செல்லிலே இருந்தது. இந்த பழைய செல்லை வச்சு இவன் எப்படி ஊரை விட்டு போனவங்களை கண்டுபிடிக்க போறா? எல்லார் மனதிலும் இந்த கேள்வி ஓடினாலும் யாரும் வாய் திறந்து கேட்கவில்லை. அவர்கள் அத்தனை பேரையும் ஒருமுறை பார்த்தவள், இது என்னோட பழைய செல்லு. நான் என்னோட 12ஆம் வகுப்பு வரை பயன்படுத்திய ஃபோன் இதுதான். இந்த ஃபோனில் இருந்து தான் நான் அவனுக்கு அதிகமாக பேசியிருக்கேன். அதில் தான் அவன் நம்பரும் இருக்குது. இது
அவன் இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முறை அவன் நம்பருக்கு இந்த செல்லுலேருந்து கூப்பிட்டாலே போதும். அவன் எடுப்பான். எங்கே இருந்தாலும் எடுப்பான். எந்த நிலையில் இருந்தாலும் எடுப்பான். அவன்கிட்ட பேசுங்க. அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கௌரவத்தை விட்டு கீழிறங்கி போய் மாலை மரியாதையோட அவன் அப்பாவை மறுபடியும் அவரோட பூமிக்கு திறப்பு விழான்னு கூட்டிகிட்டு வருங்க என்றதும் தணிகாச்சலம் விழிகள் பெரிதாக விரிந்தன. ஏதோ ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது அவருள். இதுவரை பேசவே முடியாமல் செய்த பவியின் திமிர்த்தனமான பேச்சு இப்போது அவருள் எதையோ விதைத்துவிட அந்த செல்லையே பார்த்தார். அவருக்கு அபார நம்பிக்கை. இவர் பண்ணிய பாட்டிற்கு இப்போது அவன் கையில் இந்த செல் இருக்கிறதோ என்னவோ. அப்படியே இருந்தாலும் அதற்கு ரீசார்ஜ் போட்டு பயன்படுத்த வசதி இருக்கிறதோ என்னவோ. ஒருவேளை வசதி இருந்தால் கூட நாம் செய்த அட்டூழியத்தை மறந்து அவனால் ஃபோன் எடுக்க முடியுதோ என்னவோ. அல்லது இவள் நம்பரை கண்டாலே கட் செய்து விட கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இவன் கட் செய்யாவிட்டால் கூட இவன் குடும்பம் இவனை எடுக்க விடாது, கட் செய்து விடும். ஆக உள்குழப்பம் தெரியாமல் தவிக்கும் சில நாட்களில் நாம வேற பிளான செய்திடலாம். தணிகாச்சலம் மூளை அதி தீவிரமாய் கணக்கு போட சட்டென நிமிர்ந்து மகளை பார்த்து, ஒருவேளை அவன் எடுக்கலனா? சட்டென அவர் கேட்டுவிட, அவன் எடுப்பான் அழுத்தமாக சொன்னாள் பவித்ரா. அது உன்னோட நம்பிக்கை. அதுக்காக உன்னை போல அவனும் இருப்பான்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அந்த அடிப்படையில் கேட்குறேன். ஒருவேளை நான் ஃபோன் அடித்தும் அவன் எடுக்கலைனா 5 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தவளுக்கு இதுவும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பொடி வைத்து பேசிய தந்தையை விழிகள் முழிச்சிட பார்த்தவள், எதை பற்றி சொல்கிறீங்க? அதாம்மா, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ மட்டும் அவனோட நினைவாக இருந்தால் போதாது, அவனும் உன் நினைவில் இருக்கணும். உன்னை அதே அன்போடு நேசிக்கணும். நான் சொன்னேன். உனக்கு அது ஞாபகம் இருக்குதானே? அவளை போல அதே கிண்டலோடு அவரும் பேச தந்தையை ஆழமாக பார்த்து கொல்லென சிரித்துவிட்ட பவி, நல்ல ஞாபகம் இருக்குப்பா, ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவன் நிச்சயமாக என்ன மறந்துருக்க மாட்டான். அவனால் என்ன மறக்க முடியாது. கோபத்தில் வேணா இருப்பான், ஆனால் என் குரல் கேட்டால் அவன் கோபம் கூட இல்லாமல் போயிடும். அதுலேயும் என் ஃபோனில் இருந்து அவனுக்கு ஃபோன் போச்சுன்னா அடுத்த நொடியே ஃபோனை எடுத்துடுவான். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா ஃபோன் அடிச்சு பாருங்க. தினாவட்டாய் சொன்ன மகளை குறும் சிரிப்போடு பார்த்தவர், பட்சி சரியாக என் வலையில் வந்து மாட்டிட்டுச்சு என்பதை உணர்ந்து தன் வில்லத்தனத்தை காட்ட ரெடியானவர் கொஞ்சம் கனைத்து கொண்டு இதுவரை இறுகி போயிருந்த தொண்டையை சரி செய்தவாறு எழுந்து அந்த ஃபோனின் அருகில் வந்தார். அதை ஒருமுறை கூர்ந்து பார்த்துவிட்டு மகள் பக்கம் திரும்பி, சரி, நான் அவளுக்கே வரேன். நான் ஃபோன் செய்து பார்க்குறேன். அவன் அட்டன் பண்ணி பவித்ரான்னு ஆசையாக கூப்பிட்டா நான் நிச்சயம் நீ சொல்கிறபடி என் கௌரவத்தை விட்டு கீழிறங்கி போய் கூட்டிகிட்டு வந்து உன்னோட சேர்த்து வைக்கிறேன். ஆனால் அவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமலையோ அல்லது எடுத்து வாய்க்கு வந்தபடி திட்டினாலோ நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும். ஓகேவா? தந்தையின் அழுத்தமான பேச்சு அவர் எதையோ பிளான் பண்ணிவிட்டார் என காட்டினாலும் கதிர் மேல் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையினால், சரிப்பா, அப்படி மட்டும் கதிர் என்னை மறந்து நான் வேணான்னு இந்த 5 வருஷத்தில் முடிவு செய்திருந்தா நிச்சயமாக அதுக்கு பிறகு ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்கிற பையனுக்கே நான் கழுத்த நிட்டுறேன், போதுமாப்பா என்றதும் தணிகாச்சலம் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு. ஆனால் ராதிகா முகமோ இருள் படர ஆரம்பித்தது. அதிகமாக சீக்காதுங்கப்பா, என் கதிர் நிச்சயம் என் ஃபோனை அட்டன் பண்ணாமல் போக மாட்டான். உங்கள் மூக்கை உடைக்கிறது போல் சட்டுன்னு ஃபோன் எடுத்து பேசுவான், நலம் விசாரிப்பான். ஓ நம்பிக்கைப்படி நடந்தா நான் நிச்சயம் கீழே இறங்கி வந்துடுவேம்மா. இல்லைனா முரண்டு பிடிக்காம நீ ஏன் வழிக்கு வரணும், ஓகேவா என்றவரை அதே தினாவட்டோடு நோக்கியவள், சரிப்பா, நிச்சயம் நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுங்க.
என்றதும் தணிகாச்சலம் அந்த சின்ன சைஸ் போனை கையில் எடுத்து திரும்பி திரும்பி பார்த்தாள். மகள் ஆசையாக விளையாடட்டும் என வாங்கி கொடுத்தது. அதனால்தான் வாழ்க்கையே விளையாட்டா நினைச்சிட்டா போல எண்ணியவர் ஊமை சிரிப்போடு அந்த போனை உயர்ப்பித்த போது, என்னடி என்னடி இது விளையாட்டு? ஏண்டி இதுக்கு சம்மதிக்கிறான்? அவன் இப்போ என்ன மனநிலையில இருக்கானோ தெரியலையே. ஒருவேளை ஒருவேளை கோபத்தில் எடுக்கலனா? சொன்னவள் பய உணர்வுகள் மேலோங்க பவியை வலியோடு பார்க்க, ஆனால் பவியிடம் ஒரு சிறு தயக்கம் கூட இல்லை. மகள் மறுபடியும் தன் வலையில் விழுந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்தில் மனதுக்குள் கொடூரமான எண்ணத்தை விதைத்தவாறு அந்த செல்லில் கதிரின் நம்பரை தேடினார் தணிகாச்சலம். பவி உட்பட சுற்றியிருந்த அனைத்து கண்களும் அவரிலே இருந்தது. அதே நேரம் அந்த செல் கௌரியின் பர்சுக்குள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகில் உட்கார்ந்து தந்தையின் நிலை நினைத்து அழுது கொண்டிருந்தாள் கௌரி. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு கௌரி அந்த செல்லில் இருக்க ஃபோனை எடுப்பாளா, எடுத்து பேசுவாளா, அல்லது அந்த செல் கதிர்க்க கைக்கு போகுமா? அவன் தன்னுடைய தந்தை நிலை நினச்சி கோபத்தில் எடுக்காமல் விடுவானா? இதனால பவியோட மனசு மாற்றம் பெறுமா? இவர்கள் இருவரையும் பிரிக்க தணிகாச்சலம் ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க நாளை வரை காத்திருங்கள் தொடிகளே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.